வணக்கம் மக்களே. லவ் டுடே டிராகன் 2 வசூல் வேட்டையாடி, அதுவும் யாருமே எதிர்பார்க்காத வசூல குடுத்த படங்களுக்கு அப்புறம் பிரதீப் ரங்கநாதன் நடிப்புல ஹாட்ரிக் அடிச்சிட மாட்டாரா? அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆயிருக்க படம் தான் டியூடு. இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். படத்தோட கதை என்ன அப்படின்னா, பிரதீப் ரங்கநாதனும், மமிதா பைஜியும் ஒரு ஈவென்ட் மேனேஜ்மென்ட் நடத்திட்டு வராங்க. அதுக்கு பேரு டியூடுன்னு வச்சிருக்காங்க. இவங்க யாரு அப்படின்னா, சரத்குமாரோட பொண்ணு தான் மமிதா. அவரோட தங்கச்சி பையன் தான் பிரதீப் ரங்கநாதன். சரத்குமார் ஒரு அதிகாரமிக்க ஒரு மினிஸ்டராவே இருக்காரு. ஒரு கட்டத்துல மமிதாவுக்கு பிரதீப் மேல லவ் வந்துருது. அத அவங்கள்ட்ட சர்ப்ரைஸா சொல்ல போறப்போ அவரு ஓகே சொல்லிடுறாரு. பட் அங்கிருந்து வெளிய வந்ததுக்கப்புறம் தனியா கூப்ட்டு, "எனக்கு உன் மேல ஃபீலிங்ஸே எதுவுமே இல்ல. நான் உன்ன ஃப்ரெண்டா தான் பார்க்குறேங்கிற" மாரி சொல்றாரு. அவங்களும் அத அக்செப்ட் பண்ண முடியாம, "நான் படிக்க போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாடு போயிர்றாங்க. அந்த கேப்ல பிரதீப்புக்கு மமிதாவ ரொம்ப மிஸ் பண்ற மாரி ஃபீல் ஆகி, அவர லவ் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. இத சரத்குமார்ட்ட சொன்னதுக்கப்புறம், சரத்குமார் வந்துட்டு ஒரு கல்யாணத்த ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சுறாரு. அந்த கல்யாணத்துல ஒரு சிக்கல் வருது. அது என்ன அப்படின்னா, போன இடத்துல மமிதாவுக்கு இன்னொரு பையன் மேல காதல் வந்துருது. இத அவங்க கல்யாணம்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் சொல்றாங்க. கடைசியா பிரதீப் ரங்கநாதன் அந்த லவ் பண்ண பையன் கூட மமிதாவ சேர்த்து வச்சாரா? இல்லையா? சரத்குமாருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நடக்கிற சிக்கல்கள்லாம் என்ன? இதெல்லாம் பிரதீப் எப்படி சமாளிச்சாரு? அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதைக்களமே. பிரதீப் படம் முழுக்கவே ஃபுல் அண்ட் ஃபுல் எனர்ஜியாவே நடிச்சிருக்காப்புல. அதாவது இதுக்கு முன்னாடி அவன் நடிச்ச 2 படங்களோட ரிசம்பிளன்ஸ் மாரி தான் இந்த படமும் இருக்கும். பட் அத விட இதுல கொஞ்சம் பெட்டரா இருந்தது ஆக்டிங். குறிப்பா எமோஷனல் சீன்ஸ்ல மத்த 2 படங்கள்ல கொஞ்சம் ஒரு மாரியா இருந்தாலும், இந்த படத்துல ஓரளவுக்கு செட் ஆயிற மாரி தான் இருந்தது. அத தாண்டி மமிதா பைஜு அந்த "ஊரும் பிளட்" சாங் வர்றப்போ செம்மையா இருந்தாங்க. அதுக்கப்புறமே அவங்களோட ரோல கொஞ்சம் குழப்பி அடிச்ச மாரி இருந்தது. மத்தபடி அவங்க அவங்களுக்கு குடுத்த வேலைய நல்லாவே செஞ்சுட்டு போயிருக்காங்க. இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் அப்டின்னா, சரத்குமாரோட கேரக்டர் தான். ஆரம்பத்துல அவரு அடிக்கிற லூட்டியா இருக்கட்டும், அவரோட அந்த எதார்த்தமா நடிக்கிற மாரி ஒரு சீன்ஸ்லாம் இருக்கும். நெறைய அந்த காமெடி சீன்ஸ்லாம் வர மாரி இருக்கும். அது எல்லாமே அவருக்கு கிளிக் ஆயிருக்கு. அத தாண்டி இன்னொரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒண்ணு குடுப்பாப்புல. அந்த இடத்துல அவரோட நடிப்பு செம்மையா இருந்தது. ஏன்னா, படத்த நம்ம முழுசா பார்த்து முடிக்கிறதுக்கான ஒரு காரணம் அப்டின்னா, அந்த இடத்துல சரத்குமார் கண்டிப்பா இருப்பாப்ல. மனுஷன் இந்த வயசுலயுமே அவ்வளோ எனர்ஜியா படம் முழுக்க த்ரோ அவுட்டா இருக்காப்புல. அதை தாண்டி ஒவ்வொரு படத்துக்கும் இவர் காட்டுற வேரியேஷன்ஸ் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு. இதை தொடர்ந்து வர்ற படங்கள்லயும் அவர் பண்ணாரு அப்படின்னா, நமக்கு சரத்குமார்ட்ட இருந்து நல்ல படங்களையும் பார்க்கலாம். அவர்கிட்ட இருந்து நல்ல ஆக்டிங்கும் எதிர்பார்க்கலாம். இவரை தாண்டி அந்த லவராவாய பையன் ஏற்கனவே தக்ஸ்னு ஒரு படம் வச்சிருப்பாப்புல. பட் இந்த படத்துல அவருக்கான இம்பார்ட்டன்ஸ் பெருசா எதுவுமே இல்லாத மாதிரி தான் இருந்தது. சும்மா கூட வந்து நின்றுட்டு போற மாதிரியான கேரக்டர் தான் தெரிஞ்சது எனக்கு. அவரை தாண்டி ஹீரோவோட அம்மாவா நடிச்சிருக்க ரோஹினியா இருக்கட்டும், ஃப்ரெண்டா வரவங்களா இருக்கட்டும், அவங்கவங்க எல்லாருமே அவங்களுக்கு குடுத்த வேலைய கரெக்ட்டா பண்ணிட்டு போயிருக்காங்க. சாய் அபங்கருக்கு மியூசிக் டைரக்டரா தமிழ்ல இதான் ஒரு ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆன படம். இதுல அந்த "ஊரும் பிளட்" சாங் தியேட்டர்ல பார்க்கறதுக்கு செம்ம வைபாவே இருந்தது. அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு சேட் சாங் ஒண்ணு வரும். அந்த பாட்டு கேட்கறதுக்கு நல்லாவே இருந்தது. பட் பேக்ரவுண்ட் மியூசிக்ல இன்னும் கொஞ்சம் பயிற்சி வேணுங்கிற மாரி தான் தெரிஞ்சது. ஏன்னா, அந்த "ஊரும் பிளட்" சாங்கயே பல இடங்கள்ல போட்டு துவச்சு வச்சிருந்த மாரி இருந்தது. இன்னும் கொஞ்சம் பெட்டரா குடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாரி தோணுது. ஏன்னா, எமோஷனல் சீன்ஸ்ல கொஞ்சம் டச்சிங்கா இருந்தது அப்படின்னா, படம் ஓரளவுக்கு கனெக்ட் ஆகுற மாரி இருந்திருக்கும். அதை தாண்டி ஸ்க்ரீன் பிளே பக்கம் போனோம் அப்படின்னா, ஸ்க்ரீன் பிளேல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஸ்டார்ட்டிங் கொஞ்சம் ட்ரபிளா இருந்தது. பட் அதை கடந்து போயிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் தாண்டிட்டோம் அப்படின்னா, இன்டர்வல் வர்ற வரைக்குமே படம் செம்ம ஜாலியா போகுது. அதுவும் இன்டர்வலுக்கு முன்னாடி அந்த கருத்து மச்சான் பாட்டு இருக்கட்டும், அந்த ஊ சொல்றியா பாட்டா இருக்கட்டும், அந்த 2 பிளேஸ்மெண்ட்டுமே செம்ம ஜாலியா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செம்ம ஜாலியா கொண்டு போன படம். செகண்ட் ஹாஃப்ல அப்படியே படுத்துக்கிச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஜாலியா இருந்தாலும், இந்த மாரி கதையில செகண்ட் ஹாஃப்ல ஒரு எமோஷனல் டச் இருக்கும். பட் அந்த செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சதுமே நம்ம இந்த படத்துல கனெக்ட் ஆக முடியாத மாரி தான் அந்த ட்விஸ்ட் இருந்தது. ஏன்னா, இது பார்க்கும்போதே கொஞ்சம் உறுத்தலா தான் இருந்தது. இந்த கதை எப்படி போகும் அப்படிங்கிற மாரி ஒரு குழப்பத்துல கண்ட பக்கம் சுத்தி, அத சுத்தி, இத சுத்தி ஆணவ கொலை அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் தொட்டு, எல்லாத்தையுமே ஒரே படத்துல குழப்பி அடிக்குங்கிற மாரி இயக்குனர் யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல நம்மளுக்கு எந்த சீனுமே பெருசா கனெக்ட் ஆகாது. ஏன்டா இந்த படத்த பார்த்தோம் அப்படிங்கிற மாரி ஃபீல் இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு அப்படியே ஆப்போசிட்டா செகண்ட் ஹாஃப்ல படு மோசமா தான் இருந்தது ரேட்டிங். இருந்தாலுமே செகண்ட் ஹாஃப்ல வர அந்த ஒரு சில ஒன் லைனர்ஸ் வந்து கொஞ்சம் கிளிக் ஆன மாரி இருந்தது. அந்த 100 வருஷம் பாட்டுமே அந்த பிளேஸ்மெண்ட் வந்து ரசிக்கும்படியா தான் இருந்தது. ஆனா த்ரூ அவுட்டா செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 0 கனெக்ஷன் தான் இருக்கும் படத்துல. எந்த எமோஷனல் சீனுமே உங்களால கனெக்ஷன் பண்ணிக்கவே முடியாது. இத போய் ஏன்டா இந்த கதை ஏன்டா இப்படி போகுது அப்படிங்கிற மாரி நம்மளுக்கு யோசிக்க மாரி தான் இருக்கும். தெரியாத்தனமா வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படிங்கிற மாரி தான் தோணுச்சு. கடைசியில படம் முடிச்சுட்டு வெளிய வரப்ப ஏவிபிஎல் போட்டு தான் வர மாரி தோணுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு அப்படியே ஆப்போசிட்டா இருந்தது தான் செகண்ட் ஹாஃப். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எவ்வளோ ஜாலியா போச்சோ, அப்படியே ஆப்போசிட்ல தான் இருந்தது செகண்ட் ஹாஃப். எந்த 0 கனெக்ஷனுமே இல்லாத மாரி தான் இருந்தது படம். இவங்க ரைட்டிங்ல இவங்க என்ன பண்ணாங்கன்னே தெரியல. எல்லாத்தையும் போட்டு குழப்பி அடிச்சதுல, இந்த படம் என்னதான் சொல்ல வருது, இல்ல ஜாலியாவாவது எடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாரி தான் தோணுச்சு. இவங்க ஜாலியா நினைச்சு எடுத்தாங்களா, இல்ல இத எப்படி குடுக்குறதுன்னு தெரியாம இப்படி நம்மளே சுத்தல்ல விட்டாங்களான்னே புரியறதுக்கே படம் முடிஞ்சு வெளிய வந்து பல மணி நேரம் யோசிக்க ஆரம்பிக்க வேண்டியதா இருந்தது.
ஒருவேளை இந்த படம் 2K கிட்டுகளுக்கு செட் ஆனாலும் செட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு தான் இப்போ லவ் எந்த மெத்தடில் போகுது அப்படிங்கிறத யாரால கணிக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இது ஒரு புதுசாக ஐடியா கொடுக்குற மாதிரியாகவுமே இந்த களம் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால அவங்க கொண்டாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான். அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்த கொண்டு போனதே இவங்க செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் மாற்றி ரைட்டிங்கில் கவனம் செலுத்தியிருந்தாங்க அப்படின்னா டியூடு நம்ம எல்லாருமே என்ஜாய் பண்ண மாதிரியான படமாக தான் வந்திருக்கும். அங்கே கோட்டை விட்ட படம் எங்கேயுமே எந்திரிக்கவே இல்லை. இந்த டியூடு ஏன்டா வந்து மாட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க வச்சது. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தேட்டரில் பாருங்க மக்களே. அடுத்து ஒரு விமர்சனம் சந்திப்போம். நன்றி.